ஹலோ எவ்ரிவன், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற ஏர்க்ராஃப்ட் வந்து A10 Gordo. அதாவது இது வந்து அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த மேஜர் ஏர்க்ராஃப்டில் வந்து ஏர்க்ராஃப்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஸ்பெஷலாக மேக் பண்ணது இந்த கன்னுக்காண்டி தான். இந்த கன்னில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னோட ஃபயரிங் ரேட். இந்த கன் வந்து ஃபயர் பண்ணும் கிட்டத்தட்ட 2100 to 4200 ரவுண்ட்ஸ் பர் மினிட். அந்த ஃபயரிங் ரேட்டில் இது வந்து ஃபயர் பண்ணும். இந்த கன்னில் வந்து அநேகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறது யுரேனியம் டிப்ளீட்டட் ஏபிஐ ஆமாம் பேசிங் இன்சென்டரி. ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்சோனிக் ஏர்க்ராஃப்ட். இந்த சப்சோனிக் ஏர்க்ராஃப்ட் என்னென்னா இது வந்து சவுண்ட் ஸ்பீடை விட குறைஞ்ச ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த ஏர்க்ராஃப்டோட மேக்ஸிமம் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 675 km/h. அண்டு இதோட ஏர்க்ராஃப்டோட மேக்ஸிமம் ரேஞ்ச், அதாவது 1 full லோடில் இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து 1287 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடியது. ஸோ இந்த ஏர்க்ராஃப்டோட சீலிங் ஹைட்டை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஏர்க்ராஃப்டோட 13.6 கிலோமீட்டர் தூரம் தான் போயிடும். அதாவது உயரம், நான் உயரத்தை பற்றி சொல்கிறேன். 13.6 கிலோமீட்டர், பூமியிலேருந்து 13.6 கிலோமீட்டர் உயரம் தான் இதால் பறக்க இருக்கும். ஸோ இந்த ஏர்க்ராஃப்டில் முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டியை பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் வந்து ஹை டாலரண்ட் என்ஜின். அதாவது வெளியிலேருந்து எந்த விதமான டேமேஜ் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு என்ஜின் தான் இது. இந்த என்ஜின் வந்து TF34GE100, அதாவது TE34GE என்ற ஜெனரல் எலக்ட்ரிக் 100 என்றதோட மாடல். இது வந்து டர்போ ஃபேன் என்ஜின். இது வந்து ஆஃப்டர் பர்னர் இல்லாத ஒரு என்ஜின். இந்த என்ஜினுக்கு ஆஃப்டர் பர்னர் வாங்க வைக்கல என்ன காரணம்னா, இது வந்து ஹெச்டெயில் கன்ஃபிகரேஷனில் இருக்கிறதால இந்த டெயிலை வந்து டைரெக்டாக ஆஃப்டர் பர்னர் வந்து எஃபெக்ட் பண்ணுன்றதால அவங்க இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஆஃப்டர் பர்னர் ஃபெசிலிட்டி வைக்கிறது. அப்போ பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஹெச்டெயில் கன்ஃபிகரேஷனில் இருக்குது. ஹெச்டெயில் கன்ஃபிகரேஷனில் இது வந்து எலிவேட்டர்ஸ், இது வந்து எலிவேட்டர் கண்ட்ரோல் சர்ஃபேஸ், பட் இது ரெண்டும் ரடர். ஸோ இங்கே சைட்டில் பார்த்தோம்னா இது வந்து என்னோட அலரோன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அலரோன்ஸ் இருக்குது. மற்றது இது வந்து ஃப்ளாப்ஸ். ஃப்ளாப்ஸ் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஏர்க்ராஃப்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் லிஃப்ட் கிடைக்க தேவையான இடத்துல, அதாவது ஸ்லோ ஸ்பீடில் மேக்ஸிமம் லிஃப்ட் கிடைக்கணும்னா ஃப்ளாப்ஸை யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஃப்ளாப்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக போய்க்கில் யூஸ் பண்ணல. ஏன்னா ஃப்ளாப்ஸால் வந்து கூடின அளவு ட்ராக் வரும். ட்ராக்னா எதிர்ப்பு விசை, காற்றோட ஃப்ரிக்ஷனால் கூடின அளவு ட்ராக் வரதால ஏர்க்ராஃப்டோட ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நீங்கள் எவ்வளோ தான் ட்ரஸ்ட் கொடுத்தீங்கன்னாலும் ஏர்க்ராஃப்டோட லிமிடெட் ஸ்பீடில் தான் போகும். அது வந்து ஏர்க்ராஃப்டோட ஃப்ரேமே டேமேஜ் பண்ணும். அதாவது ஃப்ளாப்ஸை வந்து நாங்கள் டேக் ஆஃப் பண்ணிக்கலையும் லேண்ட் பண்ணிக்கல மட்டும்தான் அநேகமாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஏர்க்ராஃப்டோட இன்டீரியரை போய் பார்ப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஏர்க்ராஃப்டோட இன்டீரியர். ஸோ வந்தோட முதல்ல பார்க்குறது வந்து இதோட அப்ஃப்ரண்ட் கண்ட்ரோல் பேனல், UFCP. இந்த அப்ஃப்ரண்ட் கண்ட்ரோல் பேனல் வந்து இந்த HUD ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதோட சேர்த்து இந்த MFD, இந்த ரெண்டு டிஸ்பிளேக்கும் தேவையான டேட்டாவை வந்து இந்த அப்ஃப்ரண்ட் கண்ட்ரோல் பேனல்லேருந்து தான் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இந்த HUDயில் வந்து நிறைய விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து காட்டும். அது வந்து நாங்கள் ஏர்க்ராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்னு தான் அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து என்னோடய ரேடார் வார்னிங் ரிசீவர், என்னோடய ஏர்க்ராஃப்ட் ஃப்ரெண்ட்லி இது, இல்லாட்டிக்கு எனிமி ஏர்க்ராஃப்டாக அண்டு எல்லாத்தையுமே இந்த ரேடார் வார்னிங் ரிசீவர் நான் பார்க்கலாம். இது வந்து ஆட்டிடியூட் இண்டிகேட்டர், என்னோடய ஏர்க்ராஃப்டோட ரோல் அண்ட் பிச்சை வந்து இது காட்டும். இது வந்து ஜேமர், ரேடார் வார்னிங் ரிசீவர் எல்லாத்தோட கண்ட்ரோல் பேனல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பீடை காட்டும். இது வந்து என்னோடய கிளைம் ரேட்டை காட்டும், அதாவது நான் எத்தனை G ஃபோர்ஸில் நான் கிளைம் பண்ணுறேன்ன்றது இது காட்டும். ஸோ இந்த ஏர்க்ராஃப்டில் முக்கியமாக இந்த ரெண்டு பேனலையும் பாருங்கள். இது வந்து MFD மல்டி ஃபங்க்ஷன் டிஸ்பிளே. இந்த MFDயில் வந்து ரேடார் டிஸ்பிளே, இல்லாட்டிக்கு TGP டார்கெட்டிங் போர்ட்டோட டிஸ்பிளே, இல்லாட்டிக்கு என்னோட கன் கண்ட்ரோல் டிஸ்பிளே, இல்லாட்டிக்கு என்னோட நேவிகேஷன் சிஸ்டத்தோட டிஸ்பிளே, இல்லாட்டிக்கு மேப்போட டிஸ்பிளே, என்னத்தை வந்தாலும் நான் இந்த டிஸ்பிளேயில் கொண்டு வரலாம். அதாவது ஒரு டிஸ்பிளேயை பலவிதமாக யூஸ் பண்ணலாம். இந்த டிஸ்பிளேயோட கண்ட்ரோல் எல்லாமே என்னோட ஹேண்டில் இருக்கும். அதை தான் நாங்கள் ஹோட்டாஸ்ன்னு சொல்லுவோம், ஹேண்ட்ஸ் ஆன் த்ரோட்டில் அண்ட் ஸ்டீரிங். ஸோ அதை விட கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட என்ஜின் இண்டிகேட்டர்ஸ், அதாவது என்னோடய லெஃப்ட் அண்ட் ரைட் என்ஜினோட RPM, ஸ்பீட், ஆயில் ப்ரெஷர், என்னோடய APயோட ஸ்பீட் எல்லாத்தையும் இதில் காட்டும். இது வந்து என்னோடய ஹெட்டிங் சென்சர். மற்றது இது வந்து என்னோடய ஸ்டாண்ட்பை ஆட்டிடியூட் இண்டிகேட்டர், SAI என்றுவாங்க. இது வந்து டைரெக்டாக என்னோட ஐஎன்எஸோட வந்து கனெக்ட் ஆகி இருக்குது.
ஸோ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து AHCP ஆர்மமெண்ட் HUD ஆர்மமெண்ட் ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே கண்ட்ரோல் பேனல். அதாவது என்னோடய ஆர்மமெண்ட் எல்லாத்தையுமே இந்த பேனல் தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. மற்றது இந்த டிஸ்பிளேயில் ஹெட்ஸ் அப் டிஸ்பிளேயில் தான் இந்த பேனல் வந்து என்னோடய டார்கெட்டிங் ரெட்டிகல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கொண்டு வரும் இந்த பேனல் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா இதில் என்னோடய ஃபோல் இண்டிகேட்டர் இருக்குது. என்னோடய ஏர்க்ராஃப்டில் டோட்டலாக எவ்வளோ ஃபோல் இருக்குன்னு இதில் நான் செக் பண்ணலாம். அதை விட கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட சென்சர் பேனல் ஜேமர், ரேடார் வார்னிங் ரிசீவர், செஃப் வந்து ஜெடிசன் பண்ணுறது அண்டு ஃப்ளாஷ் ஜெடிசன் பண்ணுறது எல்லாமே இந்த பேனல் தான். ஸோ இந்த பேனலில் வந்து கவுண்டர் மெஷர் சென்சர் பேனல்னு சொல்லுவோம். அதாவது நான் எனக்கு என்ன நோக்கி ஏதாவது மிசைலோ இல்லாட்டி ஏர்க்ராஃப்டை வரைக்கல என்னோடய லொக்கம் வந்து இல்லாமல் பண்ணுறதுக்காண்டி இந்த பேனலை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதோட கொஞ்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனலுக்கு பேர் வந்து கோஷன் பேனல். இந்த பேனலில் வந்து என்னோடய ஏர்க்ராஃப்டில் ஏதாவது ஒரு வார்னிங் இருந்துச்சுன்னா இந்த கோஷன் பேனல் தான் இண்டிகேட் பண்ணும் வித் சவுண்ட். கொஞ்சம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பேனல் வந்து என்னோடய பவர் ஜென்ரேஷன் பேனல். இந்த பேனலில் பேட்ரி, எமர்ஜென்சி ஃப்ளட் லைட், ஸ்டாண்ட் பை இன்வெர்ட்டர், மற்றது ஏபியூ ஜென்ரேட்டரோட பவர், மற்றது ஏசி ஜென்ரேட்டர்ஸோட பவர், அந்த இன்ஜின்லேருந்து வர ஆல்டர்னேட்டர் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே இந்த பேனல் தான் இருக்கும். அதை விட கொஞ்சம் கீழே வந்தோம்னா இது வந்து ஆக்சிஜன் ரெகுலேட்டர். ஏன்னா அந்த ஆக்சிஜன் ரெகுலேட்டர் பேனலில் பார்த்தீங்கன்னா பைலட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை வந்து இந்த பேனல்லேருந்து தான் வருது. ஸோ இதை விட கொஞ்சம் கீழே வந்தோம்னா விண்ட்ஷீல்டோட டெம்பரேச்சர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. சில நேரம் கோல்டான வெதரில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம்னா என்னோடய விண்ட்ஷீல்டில் வந்து ஃபோக் வரும். அந்த ஃபோக்கை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்காண்டி இந்த பேனல் தான் யூஸ் பண்ணலாம். அண்ட் பிட்அவுட் ஹீட், பிட்அவுட்னா பிட்அவுட் டியூப் வச்சு தான் என்னோடய ஏர்க்ராஃப்டோட ஸ்பீடை வந்து நான் அளப்பேன். அப்போ அதை வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் பிட்அவுட்டை வந்து ஹீட் பண்ணுவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ILS பேனல். ILS தான் என்னென்னு நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து டேக்டிக்கல் ஏர் நேவிகேஷன் சிஸ்டம் பேனல். ஸோ அந்த பேனலை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இது வந்து CDU. இது வந்து என்னோடய நேவிகேஷன் சிஸ்டத்தோட கண்ட்ரோல் பேனல். ஸோ இந்த பேனல் ஆன் பண்ணோன்னா வேறு கன்ஃபிகரேஷன்ஸை நாங்கள் பார்ப்போம். ஸோ என்னோடய ஜோய்ஸ்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய லேசர் கண்ட்ரோல் பேனல். மற்றது இது வந்து நேவிகேஷன் மோட் செலக்ட் பேனல். அதாவது நான் EGIலையா டெக்கான்லையா இல்லாட்டிக்கு ஸ்டியரிங் பாயிண்ட்லையா நான் ட்ராவல் பண்ணணுன்றதை இந்த பேனலை வச்சு தான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ நாங்கள் யூஸ்வலி EGIயில் தான் ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா அது நேவிகேஷன், அதாவது என்னோடய சென்சர் நேவிகேஷன்ஸை வச்சு இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பூஸ்ட் பம்ப்ஸ் இருக்குது. அது வந்து என்ஜின் கண்ட்ரோல். இந்த சைட் அநேகமாக என்ஜின் கண்ட்ரோல் பேனல்ஸ் தான். ஸோ இது வந்து என்னோடய த்ராட்டில். ஸோ லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா இது என்னோடய ரேடியோஸ். அதாவது UHF, VHF, AM, FM ரேடியோஸ் இருக்குது. ஸோ நாங்கள் மற்றதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. நாங்கள் வந்து கம்பேர் சிச்சுவேஷன்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணுவோம்.